ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா vs மைட்டி காய். யார் ஜெயிப்பா நீ நினைக்கிறீங்க? கேப்டன் அமெரிக்கா மைட்டி காயா? யார் ஜெயிப்போன்னு அடிச்சு பார்ப்போமா? கேப்டன் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அமெரிக்காவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து நார்மல் ஹியூமனை விட இன்டெலிஜென்ஸ் சரி ஐக்யூ எல்லாமே ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அதே மைட்டி ஐ போட்டோம்னா ஐக்யூ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மித்தபடி ஸ்பீடு டிஸ்டன்ஸ் எல்லாமே மனுஷனை விட 10 மடங்கு ஆச்சு. கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு 5 மடங்குனா மைட்டி ஐக்கு ஒரு 10 மடங்கு ஆச்சு. இவங்க ரெண்டு விதத்தில் யார் ஜெயிப்பா? வித்தவுட் த எய்த் கேட் கேப்டன் அமெரிக்காவோட ஐக்கியூ வச்சு ஜெயிக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் சோல்ஜர் மட்டும்தான். பட் மைட்டி கை வந்து அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. டெய்லியும் ட்ரைனிங் எடுப்பார். அவரால் வந்து கேப்டன் அமெரிக்காவை டைம் ரொம்ப நாளாக இருக்காது. 5 மினிட்ஸ்க்குள்ளே கேப்டன் அமெரிக்காக்காக காலி. அவர் டிஃபீட் ஆயிடுவார். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா வந்து ஒரு ஜஸ்ட் ஹியூமன். பட் அவர்கிட்ட வந்து 2 மடங்கு பவர் இருக்கும், அவ்வளோதான். ஹியூமனோட 2 மடங்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இன்டெலிஜென்ட்டும் எச்சா இருக்கும். பட் மைட்டி அப்படி கிடையாது. மைட்டி ஐக்கு என்னதான் இன்டெலிஜென்ட் கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஷினோபி. அவரால் வந்து யாராலும் அடிக்க முடியாது. பட் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு சேலஞ்ச் தான். பட் ஆனால் இதில் வந்து கேப்டன் அமெரிக்கா ஜிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வந்தால் கேப்டன் அமெரிக்காவோட ஐக்கியூ லெவலை பொறுத்து அவர் அடிக்கிறான். ஏன்னா மைட்டி ஐக்கு ஸ்பீடு வச்சு. ஆனால் கேப்டன் அமெரிக்கா ஸ்பீடு வரல. அதை விட ஒரு 3 மடங்கு ஒரு 5 மடங்கு கம்மின்னு வச்சுக்கோங்களேன். யார் ஜெயிப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.